இன்னுமே நீங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆயுதமான ஆர்ட்டை, ஒரு சினிமாவை இவ்வளவு மோசமா அவங்கள பிரதிபலிச்சா அவங்களோட வாழ்நிலை எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கும்ன்றதை யோசிக்கணும். அது ஒரு டைரக்டரா, ஒரு சினிமா கலைஞனா அது அவரோட பொறுப்புல இருக்கு. அது அவங்கள மட்டும் இல்ல, உங்க ஆட்களே வேற யாராவது தப்பா காட்டினாலும் நீங்க அதை எதிர்த்து நீங்க படம் பண்ணணுமே ஒழிய, அதுக்காக அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆட்களை வச்சு அவங்கள எதிரியாக காட்டுறது உங்களோட உங்களோட வேலை கிடையாது. அது உங்களுக்கு அது வந்து ஒரு டைரக்டரா அது நீங்க அந்த பொசிஷனுக்கு செய்யற ஒரு இழுக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சினிமா துறைய சரியான விதத்துல பயன்படுத்தி இருந்தாருன்னா நிஜமாவே அவர் ஒரு நல்ல டைரக்டருக்கான அந்த இடங்கள்ல இருந்திருப்பார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு டைரக்டராவே தன்னை நிலைநிறுத்திய போராட்டிட்டு இருக்காருன்னா அவரோட படைப்புல பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அதை காட்டுங்க, படைப்புல காட்டுங்க. நீங்க வாய் வார்த்தையா நான் கூட சொல்லலாம், நான் யார் தெரியுமா சங்கருக்கு மேலே நான் படம் எடுப்பேன். அதை எனக்கு அந்த இடம் கொடுத்தாதான் எனக்கு தெரியும். ஒரு படம் இப்பயும் நான் ஒரு ஆடியன்ஸா, என்ன நல்ல ஆடியன்ஸா கேட்டாலும் கெட்ட ஆடியன்ஸா கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸா நான் ஒரு நல்ல ஆடியன்ஸ். என்கிட்ட 200 கூட கொடுத்து நீ டைரக்ட் பண்றானா அது என் வேலை இல்லை. நான் படம் பார்க்கறதே என் வேலை. சாப்பிட்றது எனக்கு டேஸ்டா, ஒரு சாப்பாடை பார்த்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு தெரியும்னா அது என்னோட வேலை, அது எனக்கு தெரியும். அதை நீ சமைச்சு காட்டுறேன்னு சொல்றது வந்துட்டு அது தப்பு. ஏன்னா அது அவரோட வேலை. அந்த வேலையில இந்த தப்பு இருக்குன்னு சொல்லும் போது அதை திருத்திக்கிறது அவரோட வேலை. இது எப்படி இருக்குன்னா, நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், ஆனா என் படைப்பு அப்படி காட்ட மாட்டேன்னா அது எப்படி தப்பா இல்லையா? உங்க படைப்பு பேசணும், நீங்க பேசக்கூடாது. இல்ல தலைவா, ரிவ்யூவர்ஸ் இல்ல, 4 பேர் தலைவா, ரிவ்யூவர்ஸே கிடையாது. அவங்க நான் ஒருத்தன் வேணா ரிவ்யூவர்னு சொல்லலாம், மற்ற 3 பேருமே படம் பார்க்க வந்த சாதாரண ஆட்கள் தான். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க 4 பேர் சொன்னதை வச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு படம் ஓடலைன்னா எவ்வளவு பெரிய ஆட்கள் நாங்கப்பா, பெரும் பெருமையா இருக்கு. ஆனா ஒரு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த காலத்துல படம் பார்த்துட்டு வெளியில வந்து அவங்க சொல்ற கருத்தை வச்சுதான் ஒரு மக்கள் படம் பார்க்க முடிவு பண்றாங்கன்னு நினைக்கிறதே முட்டாள்தனம் நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம்லாம் வந்து மாமன்னு ஒரு படம் வந்துச்சு. படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொன்ன கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த படம் பெருசா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா டாப் 10ல அந்த படம் வந்தது. தலைவன் ஒரு படம், அதே தான் அதுவும். நிறைய படங்கள் நம்மள வந்து ஏமாத்திருக்கு. நம்ம படம் சூப்பரா இருக்குன்னு முட்டு கொடுப்போம், மக்கள் சீப் பேண்ட் போயிருவாங்க. நாங்க ஒரு படம் என்னடா அப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னா மக்கள் அதை தலையில ஏற்றி வச்சு கொண்டாடி இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது மக்கள் பார்த்து முடிவு பண்றது தான். எந்த விதத்திலயும் எங்களோட கருத்து வந்து அவங்களை இம்பாக்ட் பண்றதான்னு கேட்டா 10% இம்பாக்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ அந்த விதத்துல நான் அவரோட கருத்துக்கு நான் உடன்படலை. அதையும் தாண்டி ஒரு படம் எனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. இதில் நான் என்னைக்குமே நான் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கேன். யாரு காசு கொடுத்து எனக்கு காசு கொடுத்து இன்வைட் பண்ணி அந்த படம் பாருங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னா அதுலயுமே என்னோட கருத்தை தான் உண்மையா இருக்கு. காசுன்ற சென்ஸ் டிக்கெட் போட்டு என்னை வர வச்சு படம் பார்க்கறதுன்னு சொன்னாலும் அப்படி இருக்கும் போதே நான் ஒரு படம் பார்க்குறேன். இந்த படத்துல வந்து தப்பான ஒரு சொசைட்டிக்கு, சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமோ இல்லை சமூகத்தை மாத்துறதுக்கான இல்லை மற்ற விதத்துல ஏதாவது ஒரு விதத்துல பால்படுத்துற கருத்தோ இருந்தால் கண்டிப்பா நான் அதுக்கு எதிராக தான் நம்ம சொல்ல முடியும். இப்படிதான் நான் இத்தனை வருஷம் சினிமாவை படம் பார்த்து வளர்ந்த ஒருத்தனா நான் அப்படிதான் நிற்பேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்தோ இல்லை. ஸோ அவருக்கு வந்து எங்களோட விஷயம் தப்பா இருக்குன்னா அது அவர் சொன்ன விதத்துல நான் ஏத்துக்கிறேன், ஃபைன். ஆனா எந்த விதத்திலயும் அவர் சொன்னனால நான் அதை மாத்திக்க போறது இல்லை. படமே தப்பு தலைவா. ஒரு படம் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னைக்கு ஈஸியா எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்க என்ன சொல்றீங்களோ படிக்கிறத விட பார்க்கறதுல ரொம்ப ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அப்படியே ஒரு சினிமான்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அது இன்னைக்குள்ள இளைஞர்களை ரொம்ப ஈஸியா அவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வரலாறுல நீங்க வரலாற்று படமா எடுக்கிறதா இருந்தாலும் அதுல எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கிறதா இருந்தாலும் அது இப்போ உள்ள சமூகத்துக்கு வேணுமான்றதை யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடா மாறிச்சு. 700-800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறார். இன்னைக்கு அது ஜனநாயக நாடா மாறி எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்கிற ஒரு இடத்துல 700-800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாரார் மக்கள் இந்த சாரார் எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கான்னு காட்டுறது இப்போ உள்ள மக்கள் அது எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கும் அப்படின்றதான். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சாரார் மக்கள் எவ்வளவோ அவஸ்தைகள் பட்டிருக்காங்க. தமிழ் சினிமாலேயே அவங்கள ரொம்ப மோசமான நிலையில சித்தரிச்சு காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும் போது இன்னுமே நீங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆயுதமான ஆர்ட்டை, ஒரு சினிமாவை இவ்வளவு மோசமா அவங்கள பிரதிபலிச்சா அவங்களோட வாழ்நிலை எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கும்ன்றதை யோசிக்கணும். அது ஒரு டைரக்டரா, ஒரு சினிமா கலைஞனா அது அவரோட பொறுப்புல இருக்கு. அது அவங்கள மட்டும் இல்ல, உங்க ஆட்களே வேற யாராவது தப்பா காட்டினாலும் நீங்க அதை எதிர்த்து நீங்க படம் பண்ணணுமே ஒழிய, அதுக்காக அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆட்களை வச்சு அவங்கள எதிரியாக காட்டுறது உங்களோட வேலை கிடையாது. அது உங்களுக்கு அது வந்து ஒரு டைரக்டரா அது நீங்க அந்த பொசிஷனுக்கு செய்யற ஒரு இழுக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு சினிமா துறைய சரியான விதத்துல பயன்படுத்தி இருந்தாருன்னா நிஜமாவே அவர் ஒரு நல்ல டைரக்டருக்கான அந்த இடங்கள்ல இருந்திருப்பார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு டைரக்டராவே தன்னை நிலைநிறுத்திய போராட்டிட்டு இருக்காருன்னா அவரோட படைப்புல பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். 20 கோடியை தவிர என்ன தலைவா, ஒரு கோடியில படம் எடுத்துருக்காங்க இல்லையா? 5 கோடி சிறைன்றது ஒரு 5 கோடி பட்ஜெட், 45 கோடியில் எடுத்திருக்காங்களா? ஏன் உங்களால 20 கோடி இந்த படத்துக்கு அவதார் ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. அப்போ அந்த பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருந்தும் நீங்க யூஸ் பண்ணிக்கலன்னா கருத்தியல் ரீதியா உங்ககிட்ட பிரச்சனை இருக்கு. கிரியேட்டிவா நீங்க உங்களை இன்னும் உலக ரேஞ்சுக்கு பார்க்காம இன்னும் நீங்க உள்ளூர் ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தா அப்படிதான் ஆகும். அது அவருக்கு தெரியாம இருக்க போறது தலையில. அதாவது எப்படின்னா ரோட்ல ஒரு பழமொழி வரும், சொன்னா கூட அது அசிங்கமா இருக்கும். ஆக்சுவலா மங்காத்தான்றது சடனா அவங்க ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணல. அது எப்போ டேட் சொன்னாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இவருமே அதை ஏத்துக்கிட்டாரு தான். அதனால அந்த படம் வந்தனாலதான் என் படம் ஓடலன்னா 11-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துக்கு மக்கள் வராங்க, இப்போ வந்த படத்துக்கு மக்கள் வரலன்னா அது ஏன்னு தானே யோசிக்கணும். அடுத்த படத்தை தான் அப்பவே அவர் தோத்துட்டாரு. இன்னொரு படத்து மேல நீங்க வந்து பழி போடுறதும்
படம் பார்த்துட்டு சொன்னவங்களுக்கு மேல பழி போடுறதும் அது என்னைக்குமே உங்களை வந்துட்டு ஒரு நல்ல இயக்குனரா வந்து காட்ட போறதே கிடையாது. அது உங்க மேல உள்ள தப்பை இன்னைக்கு திருத்திக்கிறீங்களோ அன்னைக்குதான் நல்ல இயக்குனர், அவ்வளவுதான். அதை காட்டுங்க, படைப்புல காட்டுங்க. நீங்க வாய் வார்த்தையா நான் கூட சொல்லலாம், நான் யார் தெரியுமா சங்கருக்கு மேலே நான் படம் எடுப்பேன்னு. அதை எனக்கு அந்த இடம் கொடுத்தாதான் எனக்கு தெரியும். ஒரு படம் இப்பயும் நான் ஒரு ஆடியன்ஸா, என்ன நல்ல ஆடியன்ஸா கெட்ட ஆடியன்ஸா கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸா நான் ஒரு நல்ல ஆடியன்ஸ். என்கிட்ட 200 கூட கொடுத்து நீ டைரக்ட் பண்றானா அது என் வேலை இல்லை. நான் படம் பார்க்கறதே என் வேலை. சாப்பிட்றது எனக்கு டேஸ்டா, ஒரு சாப்பாடை பார்த்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு தெரியும்னா அது என்னோட வேலை, அது எனக்கு தெரியும். அதை நீ சமைச்சு காட்டுறான்னு சொல்றது வந்துட்டு அது தப்பு. ஏன்னா அது அவரோட வேலை. அந்த வேலையில இந்த தப்பு இருக்குன்னு சொல்லும் போது அதை திருத்திக்கிறது அவரோட வேலை. இது எப்படி இருக்குன்னா, நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், ஆனா என் படைப்பு அப்படி காட்ட மாட்டேன்னா அது எப்படி தப்பா இல்லையா? உங்க படைப்பு பேசணும், நீங்க பேசக்கூடாது. அதுதான் ஏன் சொல்றேன், படம் பாக்குறது தான் என்னோட வேலை. 2 வருஷமா எல்லா வாரம் வெள்ளிக்கிழமை, வேலைக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமைன்னு எந்த நாள் படம் ரிலீஸ் ஆனாலும் நான் படம் பார்க்க நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒருத்தன். அப்போ படம் பார்க்கும் போது இந்த படைப்பு சரியா இந்த படைப்பு தப்பான்றத கருத்தியல் ரீதியா எனக்கு பார்க்க தெரியும்ன்றது எனக்கு தெரியும். அப்போ நீங்க தொடர்ந்து இத்தனை படம் எடுத்திருக்கீங்களா, ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் படைப்புகளும் நீங்கள் எடுத்த படைப்புகளும் நீங்க கம்பேர் பண்றீங்களா? அவங்க எத்தனை படங்கள் எடுத்திருக்காங்க, நீங்க எத்தனை படங்கள் எடுத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியல. ஏன் உங்களால அந்த அளவுக்கு ரீச் பொட்டன்ஷியல் போக முடியல? அட ரஞ்சித், வெற்றிமாறன்லாம் விடுங்க. ஒரு ஒரு நார்மலா ஒரு 2 படம் எடுத்த, இப்போ பிரதீப் ரங்கநாதெல்லாம் எத்தனை படம் எடுத்தார்? 2 படம். அவர் டைரக்ட் பண்ணது 2 படம் தான். அவரோட ரீச் இன்னைக்கு எங்க இருக்கு? ஏன் அந்த பிரதீப் ரங்கநாதன் அளவுக்கு கூட உங்களால் வர முடியலன்றதை நான் கேட்கறேன். நீங்க அவர் ரஞ்சித், வெற்றிமாறன் அதுவே பெரிய பெரிய விஷயம். அவங்களோட படைப்பு பேசுறது வேற விதமா பேசும். அதுவுமே எனக்கு என்ன சொல்றேன்னா, ரஞ்சித், வெற்றிமாறன் அவங்க படைப்புகள் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஆனா அவங்க சொல்ற அந்த இடம் பொருள் லெவல் இருக்குல்ல, 1990, 80, 70 அப்போ உள்ள அரசியல் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க 2026 இன்னும் மாறல எதுவும். இப்போ உள்ள அரசியலை பேசுங்கன்னு தான் நான் அவங்க கிட்டேயும் சொல்றேன். எனக்கு கருத்தியல் ரீதியா நீங்க ஒரு தரப்பட்ட மக்களை தொடர்ந்து நீங்க அவமரியாதையா காட்டிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்குள்ள இளைஞருக்கும் சமூகத்துக்கும் அது சரியில்லைன்றது என்னோட கருத்து. அதை மாத்திக்கிட்டாருன்னா போதும். அதை மாத்த மாட்டேன்னு தானே சொல்றாரு அவரு. இப்ப நாம என்ன பண்ண முடியும்? தலைவா படத்தை படமா எடுங்க தலைவா, அவ்வளவுதான். குறியீடு, கருத்து இதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. அது ரஞ்சிதா இருந்தாலும், மாரி செல்வராஜா இருந்தாலும், மோகனா இருந்தாலும், நான் படைப்பாளிகளா இவங்களை சமப்படுத்தல. ஆனா எந்த படத்தையும் குறியீடு வச்சு அதை பார்த்து புரிஞ்சு அவசியமே இல்லை தலைவா. படமா எடுங்க. படம் இப்போ சிறிய படத்துல வந்துட்டு ஒரு முஸ்லீம் கேரக்டர் தான். அது ஆக்சுவலா ஒரிஜினல் வந்து அது இந்து கேரக்டர், ஆனா முஸ்லீம் கேரக்டர் தான் பண்ண. யாரும் அதை தப்பு சொல்லி, நம்மளுக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்ற கருத்து தானே. அந்த படம் பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணும்? அவ செத்தப்போ நம்மளுக்கு பதறிச்சு இல்ல, ஐயோ செத்துட்டாலும். அதுதான் ஒரு படைப்பு பண்ணணும். ஒரு படம் நம்மள என்ன பண்ணணும்னா, நம்மள அந்த படத்துக்குள்ள கொண்டு போகணும். அதுதான் படைப்பு. அப்படி பார்த்தா நீங்க படைப்பாளியான்றது உங்க படங்களே பேசும், அவ்வளவுதான். நல்ல படைப்பு எடுக்க முயற்சி பண்ணுங்க. பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, உங்களோட இயக்குனர்ன்ற ஒரு அசன்சஸை அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு இறங்கி வந்து பண்ணணும்னா அது உங்களோட தராதரம். ஆனா நான் அடுத்து கடந்து வந்துட்டேன். போன வாரம் நான் சொன்னா இந்த வாரம் நான் படம் பார்க்க வந்துட்டேன். நீங்க வந்து அதே இடத்துல நிக்கிறீங்க. நல்ல படைப்பு இருந்தா நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. கண்டிப்பா மக்கள் உங்களை எங்கேயோ உங்களோட இடம் என்னவோ அதை மக்கள் கொண்டு போய் வைப்பாங்க, அவ்வளவுதான். நேர்ல எல்லாம் இன்னும் வரல தெளிவா. அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு சீன் இல்லை. ஆனா நான் இதை எதிர்பார்க்கல. அவரோட ஆட்கள், ஆதரவாளர்கள் ஒரு வாரமா என்னை வசைப்பாடிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல கொச்சப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு கண்டுக்கிறதே இல்லைன்னா கண்டிப்பா இதை எதிர்ப்பவர்கள்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் பேசுறது தான். ஆனா அவரே அவரோட பேஜ்ல போடுறதுன்றது என்ன சார் நீங்க போய் இதை அப்படின்ற ரேஞ்சு தான் எனக்கு இருந்தது. ஆமா, இறங்கிட்டாரு சார். எவ்வளவு படங்கள் நம்ம காரி துப்பி இருக்கோம். லோகேஷ்க்கு வராத எதிர்ப்பா கூலி படத்துக்குலாம் அவங்க அதை கடந்து போலையா? எப்பவுமே ஒரு இயக்குனர்னா முன்னாடி ஒரு படம் நல்லா இல்லைன்னா அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த படம் நல்ல படம் எடுக்கணும் போகும். இப்பெல்லாம் என்னன்னா மக்கள் அடிக்கிறாங்க, உனக்கு படம் பார்க்க தெரியல, நீ பைத்தியக்காரன், எங்களை அடியே யாரா நீங்க நல்ல படம் எடுக்கல, எங்களை திட்டிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆப்வியஸ்லி ஒரு படைப்பாளியோட வேலை, படைப்பாளின்னு இல்லை தெளிவா. எந்த தொழிலுமே ஒருத்தர் தப்பு சொன்னா என்ன சொல்லுவோம்? சரி சார் நான் திருத்திக்கிட்டு அடுத்த நல்லா, அவ்வளவுதானே. இவனுங்க மட்டும் தான் என்னமோ ஊர்வலத்தில் இல்லாத ஒரு ஜேம்ஸ் கேமரனுக்கு இவனுங்களே குருநாதர் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கானுங்க. அவசியமே இல்லை. ஒரு படம் நல்லா இல்லையா, நல்லா இல்லை, கடந்து போயிட்டு அடுத்த படம் நல்ல படம் கொடுக்க பாருங்க. இதே வாய் அந்த படம் நல்ல படமா இருந்தா எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கு முன்னாடி நான் இந்த படம் நல்ல படம் நானே சொல்லுவேன். அது நான் ஊர்ஜிதமா சொல்லுவேன். ஒரு படம் நல்ல படமா இல்லையான்றது நீங்க எடுக்கிற படைப்பு மேல இருக்கிறது. நாங்க சொல்லி ஒன்னும் ஆக போறது.